நிம்மதியா ரோட்ல நடந்து போய் டீ குடிச்சது ஒரு தப்பா போச்சுங்க. ஏன்னா கஞ்சாவை போட்டுட்டு போதையில அவங்க வந்து சர்றா மாதிரி இப்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமைக்கு தான் நீங்க தமிழ்நாடு போயிருக்கு. திருநெல்வேலியில நீங்க நடந்த சம்பவம் உண்மையிலே மோசங்க. இதை போய் நீங்க கேட்டீங்கன்னா எப்ப அதுக்கு நாங்க காரணம் கிடையாது, சென்ட்ரல் தான் காரணம், குஜராத்ல இருந்தா இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மேல சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கேட்டீங்கன்னா எப்ப அதுக்கு நாங்க காரணம் கிடையாது, ஸ்டேட்ல ரோடு மூலமா தான் பரவுது, சோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்க மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே அவங்க தப்ப ஒத்துக்க போறது கிடையாது. மாத்தி மாத்தி நீதான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு போறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து கொண்டு வர மாதிரி தெரியல. மக்களே நீங்க தான் உஷாரா இருக்கணும். தயவு செஞ்சு இனிமே ரோட்ல நடக்கும்போது பார்த்து நடங்க. இல்ல டீ கடையில டீ குடிக்கிறதா இருந்தா சுத்தி பத்தி பாருங்க. இளைஞர்கள் யாராச்சும் ஒரு மாதிரி போதைப் பொருள்ல ஈடுபடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட விலகிருங்க. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் இங்க போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. உண்மையிலே நான் சொல்றேன், கடந்த 5 வருஷத்துல இருந்ததை விட இப்போ இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க பரவி அதிகமா வந்து போயிட்டு இருக்குங்க. இதை தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு ஒருத்தர் அக்கௌண்ட்டையே கண்டுபிடிச்சி 2000 ரூபாய் பணம் போட தெரிஞ்ச உங்களுக்கு போதைப் பொருளை வந்து கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்த முடியாதா? தயவு செஞ்சு கொண்டு அடுத்து நிறுத்துங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணி தயவு செஞ்சு இந்த சட்டம் ஒழுங்கா சரி பண்ணுங்க. போதைப் பொருளை தடுத்து நிறுத்துங்க. ஒரு போதை இல்லா தமிழகத்தை நம்ம உருவாக்கணும். அதுதான் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கே ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 உயிர் போயிருக்கு, 5 பேர் என்னமோ படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடையும் ஒரு கோவத்தோடையும் நான் இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.